ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மாறன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ்குமார், ஸ்ரீகாந்த், தேஜு அஸ்வினி, பிந்து மாதவி, ரமேஷ் திலக் மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தான் பிளாக்மெயில். இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்த்தோம்னா, ஜிவி பிரகாஷ்குமார் ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட வேலையை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரது முதலாளி ஒரு பார்சலை ஒரு இடத்துல கொடுக்க சொல்லி அனுப்புகிறாரு. அந்த இடத்துக்கு போகிற வழியில் இவரது காதலி தேஜி அஸ்வினிக்கு திடீர் உடல்நலம் சரியில்லாமல் போகுது. என்ன ஆகுதுன்னா, இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது திரும்பி வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பார்சல் வச்சிருந்த வேனு காணாமல் போகுது. இவருடைய முதலாளி கால் பண்ணி கேட்குறாரு, இதோ கொடுத்துட்றேன் சார், அந்த பார்சலை கொடுத்துட்றேன் சார் சொல்லி அந்த வண்டியை தேர்றாரு, கிடைக்கல. திடீர்னு முதலாளிக்கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது, இன்னும் நீ அந்த பார்சலை கொடுக்கலையாமே, இன்னும் அந்த இதுவை டெலிவரி பண்ணலையாமே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த சொல்கிறாரு. அது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருட்கள் அதில் இருக்குது, நீ இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 50 லட்ச ரூபா திருப்பி கொடுத்துட்டு, இல்லை வண்டியை எடுத்துன்னு கொடுத்துட்டு நீ போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளைக்கு ஈடாகிறாரு ஜிவி பிரகாஷ்குமார். இது இந்த பக்கம் ஒரு கதை நடக்குதுங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய பணக்காரர். அவரது மனைவியாக வரக்கூடியவங்க பிந்து மாதவி. இவருக்கு ஏற்கனவே ஒரு பழைய காதலன் இருக்கான். அவன் இவரை த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கான். யாரை? பிந்து மாதவியை. எனக்கு உங்கள் வீட்டுக்காரன்றது காசு வாங்கி கொடு, இல்லைனா நம்ம லவ் பண்ணப்போ இருந்த விஷயங்கள் எல்லாம் நான் வெளியிட்டுருவேன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் மிரட்டுறான். இந்த ரெண்டு பக்கமும் மிரட்டும் போது என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேருமே இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு வில்லனை போயிட்டு சந்திக்கிறாங்க. இவருக்கு ஒரு 50 லட்ச ரூபா பணம் தேவை. அதே மாதிரி பிந்து மாதிரியுடைய முன்னாள் காதலனாக இருக்கக்கூடிய லிங்காவுக்கு ஒரு பணம் தேவை. என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அவன் பெரிய கோடீஸ்வரன், அந்த கோடீஸ்வரனுடைய பையனை நீங்கள் கடத்தினீங்கன்னா அவங்களுக்கு பணம் தரேன்ற மாதிரி பிந்து மாதவியோடைய முன்னாள் காதலன்கிட்ட அந்த வில்லன் சொல்கிறாரு. ஆனால் அதை ஏற்க மறுக்கிறார். ஆனால் இந்த பக்கம் பண இழப்பு கேட்டு வந்த ஜிவி பிரகாஷ்குமார் அந்த காரியத்துக்கு ஒத்துக்கிறார். ஏன்னா இவரது மனைவியும் அந்த மெடிக்கலோடைய ஓனர் கடத்தி வச்சுருக்காரு, நீ பணத்தை கொடுத்துட்டு நீ உன் பொண்டாடியை கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி. அதனால் ஜிவி பிரகாஷ்குமார் இந்த விஷயத்துக்காக ஒத்துக்கிறார். இதுதான் இந்த படத்தோடைய சுருக்கமான கதை. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ்குமார் சொன்னது நடந்து அவன் மனைவியை கூட்டிகிட்டு போனாரா, பிந்து மாதவி அவங்களுடைய கணவன்கிட்ட இருந்து எந்த பழைய காதலனுடைய விஷயத்தை மறைச்சி நீடுடி வாழ்ந்தாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய உண்மையான கதையங்க. இதை நம்ம ஃபுல்லாக இதுதான் சுருக்கமான கதையை தான் சொல்ல முடியும். படத்துடைய முழு நீள கதையை நம்ம ரிவீல் பண்ண முடியாது. இந்த படத்துடைய பேசிக்கான கான்செப்ட் இதுதான். உண்மையை சொல்லப்போனால் இந்த படத்துக்கு பிளாக்மெயில் வச்சதுடைய ட்விஸ்ட்டுன்னு வச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த திரைப்படத்தில் நிறைய எதிர்பாராத ட்விஸ்ட்டுகள் நிறைய விஷயங்கள் ரசிகர்களுக்காக கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நிறையவே ட்விஸ்ட்டுன்ற மாதிரி போய் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்துக்கு ஏன்டா பிளாக்மெயில் வச்சுக்க, ட்விஸ்ட்டுன்னே வச்சுக்கலாம் வேடா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது பார்க்குற ஆடியன்ஸையும். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டிங்கில் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய திரைக்கதை பார்த்திங்கன்னா அழகாகவே வடிவமைச்சிருக்காங்க. என்னையா இது, இந்த சீன் போர் அடிக்குது, இந்த சீன் ஏன் லாஜிக்கே இல்லையா, இந்த இடத்துல என்ன ஓவராக ஆகி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் கரெக்டாக கதைக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான ஸ்க்ரீன் பிளே அமைச்சதில் மாறன் அவர்கள் இயக்குனர் அவர் அழகாகவே கையாண்டிருக்காருன்னே சொல்லலாம். இன்னொரு இந்த படத்துக்கு பக்கபலமாக அமைஞ்சது என்னென்னா சாம் சிஎஸோடைய இசை. உண்மையாக சொல்ல போனால் இந்த மாதிரி திரைப்படங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம பாடல்களை விட்டுருங்க சார், பேக்ரவுண்ட் மியூசிக் தான் சார் இந்த ஆடியன்ஸை அப்படியே கதிகலங்க வச்சுட்டே இருக்கணும். த்ரில்லர் படம்னா பேக்ரவுண்ட் மியூசிக் சார். அந்த அளவுக்கு சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு பர்ஃபெக்டாக பொறித்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஜிவி பிரகாஷ்குமாருடைய காதலியாக மனைவியாக இருக்கக்கூடிய தேஜி அஸ்வினி அவங்களுடைய நடிப்பும், ஸ்ரீகாந்தோடைய மனைவியாக இருக்கக்கூடிய பிந்து மாதவியாக இருக்கட்டும் அவங்களது நடிப்பும் இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் போனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜிவி பிரகாஷ்குமாருடைய நண்பனாக வரக்கூடிய ரமேஷ் திலக் அவர் என்ன பண்ணால் அப்பப்போ ஐடியாஸ் கொடுத்துட்டே இருக்காரு, நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு, அப்போ தான் நமக்கு பணம் கிடைக்கும், எப்படி போனாலும் குற்றம் தானே, நம்ம இதை சொல்லலாம், இதை பண்ணலாம், இதை செய்யலாம், கண்டிப்பாக நமக்கு பணம் கிடச்சி நம்ம விஷயத்தை திரும்ப மீட்டெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் நண்பனாக வரக்கூடிய அவருடைய நடிப்பும் நல்லாவே பொருந்திருக்கு. வில்லனாக நடிக்கக்கூடிய லிங்கா அவர்களது நடிப்பும் இந்த படத்தில் அபூர்வமாக இருக்குது. இன்னொரு ப்ளசண்ட்டான விஷயம் என்னென்னா, இந்த படத்துடைய கேமரா ஒர்க்கும் அழகாகவே பொறித்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஜிவி பிரகாஷ்குமார் தனது இயல்பான நடிப்பு, அவர் தெரியும் உங்களுக்கு ரொம்ப அல்ட்டிக்காமல் பில்டப் பண்ணாமல் அந்த மாதிரி நடிக்கிறதுல அதுக்கு ஓரளவுக்கு வல்லவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வகையில் இந்த படத்தில் காமாகவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் நல்லாவே பொருந்திருக்கு. ஸ்ரீகாந்த் பெரிய லெவலில் தோற்றங்கள் இல்லைனா கூட அவரும் அந்த படத்தை இன்னொரு ஒன் ஆஃப் த ஹீரோன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பும் அழகாக பொருந்திருக்கு. பிளாக்மெயில் எப்படி இந்த பக்கம் ஒரு பிளாக்மெயில் நடக்குது, அதாவது ஜிவி பிரகாஷ் தரப்பில் ஒரு பிளாக்மெயில், ஸ்ரீகாந்த் தரப்பில் ஒரு பிளாக்மெயில்,
2 பிளாக்மெயிலும் சேர்ந்து எப்படி வந்து இவங்க அதிலேருந்து வெளில வந்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்துக்கு பிளாக்மெயில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பிளாக்மெயில்னு வச்சதை விட இந்த படத்தில் வந்து எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட்டுகள் நிறைய வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அதனால் வந்து இந்த படத்துக்கு ட்விஸ்ட்டுன்னே பேர் வச்சுக்கலான்னு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து ட்விஸ்ட்டுன்னு கூட பேர் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அழகாக வந்து அவ்வளோ நிறைய விஷயங்களில் ட்விஸ்ட்டில் வந்து இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேவை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக சொல்ல போனால் இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7-8 படங்கள் ரிலீஸ் ஆகிருங்க. தமிழ் படங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 படங்கள் கூட ரிலீஸ் ஆகிருங்க. தமிழ் படங்கள் அதர் லாங்குவேஜ் படங்கள் எல்லாம் சேர்த்தா கூட எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் பிளாக்மெயில் மட்டும்தான் மற்ற படங்களை காட்டிலும் நன்றாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா மற்ற படங்களோட ரிசல்ட்டும் நமக்கு தெரியும். இதில் மற்ற படங்களை காட்டிலும் இந்த வாரம் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து பிளாக்மெயில் திரைப்படத்தை போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேவோடவும் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டுகளோடவும் இந்த படம் அழகாக திரைக்கதை நகர்த்தியே போயிருக்காரு மாறன் அவர்கள் அப்படின்றத இந்த இடத்துல தெளிவுபடுத்திடுறேன். உண்மையிலே சொல்லப்போனால் பிளாக்மெயில் திரைப்படம் எல்லாருக்குமே ஒரு மெயில் தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.